இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடையார்ல இருக்க நம்ம தொல்காப்பிய பூங்காக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து 2011 வந்து நம்ம கலைஞர் சார் வந்து கட்டியிருக்காரு. ஆனா இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து 42 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க இங்க டெவலப் பண்ண. ஏகப்பட்ட இடங்கள்லாம் வந்து புதுசா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடம் வந்து டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம் இங்க என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்ன இடம்லாம் நம்ம பார்க்கலாம், இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைட்லயே வந்து பார்க்கிங் லாட் இருக்கு. ஸோ நீங்க பைக் எடுத்துட்டு வந்தாலும் சரி, கார் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கேற்ற சார்ஜ் வாங்கிட்டு நம்ம சேஃபா வண்டியை வந்து இங்க நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டு சும்மா ஜம்முன்னு உள்ள போய் எல்லாத்தையும் நல்லா ஜாலியா சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த சின்ன சின்ன இங்க இந்த எறும்பு மாதிரி வைக்கிறது, இந்த பூச்சி மாதிரி வைக்கிறதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்க இதை பார்க்க உடனே வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சேன் ஆக்சுவலா நானு. ஆனா பார்த்ததுதான் தெரிஞ்சு அழகா ஆர்ட் பண்ணிருக்காங்க. அதை சூப்பரமா வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு அதெல்லாம். நம்ம இங்க பார்க்கிங் வந்து இங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள போலாம். ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் இங்க இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு போலாம் வாங்க. ஆக்சுவலா என்ன போட்டிருக்காங்கன்னா பாம்புலாம் வந்து மிதிக்காம போங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஏதோ சும்மா அந்த பூச்சி எல்லாம் வரைஞ்சி வச்சாங்களா அதெல்லாம் வந்து ஏதோ மிதிக்காம போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே வந்து பாம்புலாம் முன்னாடி இப்படி போகுமா, நம்ம மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாம்பு கிட்ட தான் சொல்லணும், அது நீங்க யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொல்லி. இதுவே இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் இங்க வரும்போது நீங்க வந்து பார்த்தே போங்க. இங்க வந்து அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. கட்லா, அப்புறம் கலபான்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். உயிரோட இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போம் இருக்கா இல்லையா. கிழங்கா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மீன் சாப்பிட கிழங்கா மீன் மஜாவா இருக்கும். நம்ம போய் உயிரோட பார்க்கலாம். இந்த உடும்பு சிலை பார்த்தோன்னே வந்து நல்லா சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு, எங்க பாம்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி உடும்ப உள்ள இருக்க போறேன்னு சொல்றாங்களோன்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா பார்த்தோன்னே வந்து நல்லா சூப்பரா இருக்கு. இந்த உடும்பு சிலை பக்கத்திலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஸோ இங்க எடுத்துட்டு தான் நம்ம வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம உள்ள பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த பார்க்க இடமே வந்து இந்த செடி மரம்லாம் வந்து பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இதை வந்து நம்ம இந்த மழை டைம்லாம் வந்து இங்க ஃபேமிலியோட வந்தாவே வந்து நல்லா சூப்பரா இருக்கும். பார்க்கவே வந்து உட்காந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, பசங்கெல்லாம் இங்க விளையாடுறது, அந்த போட்டோ எடுக்கிறதுலாம் இங்க வந்து சூப்பரா இருக்கும். நல்லாவே இருக்கு, பார்க்க செம்மையா பண்ணிருக்காங்க. இங்க வந்து 2 வழி இருக்கு. இந்த சைடும் போலாம், இந்த சைடும் போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நடைப்பயிற்சி வாக்கிங் ட்ராக்ன்ற மாதிரி சொல்றாங்க. போகும்போதெல்லாம் வந்து நடுவில் பாம்புலாம் போகுமா, என்ன பண்ண போறோம், நம்ம ஏதாவது பார்க்க போறோம், இப்படியேதான் ஒரு ஸ்டெப்பா எடுத்துதான் வைக்க போறேன். பாம்புக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாது. சும்மாதான் அண்ணன் ஏதோ விளையாடுறாருன்னு பார்த்தா பாம்பு போகுன்றாரு. பாம்பு போனாப்பா வா அப்படிதான் ஒரு வே வச்சுட்டு வர வேண்டியதான். இதுதான் வந்து வே வந்து போற வழி. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்ஸ் நாட் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருமே பூனை நாயெல்லாம் கூட்டின்னு வந்து நல்லா இருக்க இடம்னு சொல்லி ஜாலியா இங்கே இது பண்ண வச்சிருவாங்க, வாக்கிங்லாம் போக வச்சிருவாங்க. ஆனா வந்து இங்க பெட்ஸ் நாட் அலோடு போட்டாங்க. இருக்கிறத வெளியே அமைச்சிருங்க நீங்க. இதுதான் வந்து இந்த பூங்காவோட வரைபடம். அழகா நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கோம். ஸோ இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு 2 ரோடு பிரியுது. இப்படிலாம் எல்லாம் சுத்திட்டு வரதுக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு இருக்கும் இங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம். உள்ள வந்தோடனே வந்து ஒரு ரைட் சைட்ல வந்து சூப்பரா ஒண்ணு இருக்கு பாருங்களேன்.
அப்படியே இந்த தண்ணி ஏரி அப்படி செம்மையா இருக்கு ஆக்சுவலா. இங்கதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க, உள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வெளியெல்லாம் பாத்துட்டு போய் இந்த மீன் இருக்கு, இந்த அந்த மீன் எல்லாம் இருக்குன்னு சொல்ல இது உள்ளதான் இருக்கு போல. சோ நீங்க உள்ள எல்லாம் போக கூடாது, இங்க இருந்தே பார்த்து ரசிச்சீங்களா ஒழுங்கா இப்படியே போயிடணும். ஏன்னா பாம்பு வந்துடும், உங்களுக்கு பாம்பு வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உள்ள எல்லாம் போக வேணாம், நம்ம இங்க அழகா பாத்துட்டு போட்டோ எடுத்தோமா அப்படியே போயிட வேண்டியதான். அழகா வந்து செதுக்கி இருக்காங்க பாருங்களா. ஆமா, நான் உட்கார்ற இடம் நினைச்சு போய் உட்காரலான்னு பார்த்தேன், ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஆமா உட்கார்ந்து இருக்கு. நல்லா இருக்கு பாருங்களா, அது அப்படியே செதுக்கி இருக்காங்க சூப்பரா. ஆமா உண்மையிலேயே இருக்கா இல்ல வந்து சும்மாதான் போட்டிருக்காங்களான்னு தெரியல. போற வழியில பாப்போம். ஆமா இருந்தா அது பக்கத்துல பாடுறா ஆந்த உட்காந்து இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா ஆந்த இல்ல. ஆக்சுவலா இது உள்ள வந்தோடனே செம்மையா இருக்கு, அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஆனா கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகல, இந்த இடம் அப்படி இருக்கு. வெயில்ல வந்து வெளியே செம்ம வெயில் தான் அடிக்குது. ஆனா இங்க பாருங்களேன், கிளைமேட்டும் சரி அப்படியே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வந்து செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு இந்த பிளேஸ். எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. வாக்கிங் எல்லாம் போகும்போது பாட்டு கேட்டு அந்த யுவன் பாட்டு போட்டுட்டு இப்படி வாக்கிங் அந்த போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேல போயிடும் நம்ம பாபா அப்படின்ட்டு. ஆனா கீழே பாக்குறத விட்டுறாதி, கீழே பாம்பு போவோம். இது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப செம்ம அழகா இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய இந்த புதர் இந்த மாதிரி தெரியாத இடம்லாம் இருக்கு. இது உள்ள எல்லாம் போக கூடாது. இது முக்கியமா யாருக்கு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ்வர்ஸுக்கு உண்மையிலேயே சொல்லணும். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜோடியா 2 பேரும் வந்து இங்க கூட உட்காந்துக்கலாம், நல்லா சூப்பரா இருக்கு, உட்காந்து ஜாலியா பேசலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது உள்ள போவாங்க, அப்படியே இது உள்ள போவாங்க, அப்படியே அங்க போய் உட்காருவாங்க. அதனால ரொம்ப நாசம் பண்ணிடுவாங்க. இந்த லவ்வர்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து கொஞ்சம் டீசென்டா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த இடத்துல இங்க உட்காந்து ஜாலியா பேசுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அதெல்லாம் கட்டிட்டு உள்ள போயிடுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மரம்லாம் வந்து நல்லா மூலிகை மரம்னு நினைக்கிறேன். அந்த மூலிகை மர கீழெல்லாம் வந்து இது என்னென்ன பேரு அதெல்லாம் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. அது ரொம்ப பூவரசு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மூலிகை மரம் போல. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து கீழே பேர்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடம் பாருங்களேன், அழகா சூப்பரா இருக்குல்ல. தண்ணி எல்லாம் வந்தா மழை பெஞ்சா அப்படியே கொட்டை மாதிரி அப்படியே நல்லா இருக்கும், குதிக்கலாம், அப்படியே டம்முன்னு போய் குதிக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் பயமா இருக்கு, பாம்பு வந்துருமோன்ட்டு நம்ம குதிக்காம இப்படியே போயிடலாம். எச்சரிக்கை, இறங்குவது ஆபத்து இப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா போட்டோ எடுத்து அமைதியா போயிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எச்சரிக்கை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கீழே போய் ரீல்ஸ் எடுப்பாங்க. அப்படி போட்டு ரீல்ஸ் அஸ்கி டான்ஸ் ஆடுவாங்க, நாய் டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரீல்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்காம ஒழுங்கா பாத்தீங்கன்னா ஒழுங்கா இப்படி போயிடணும். இல்ல இந்த இடத்துல பாருங்களேன், சூப்பரா வந்து செம்மையா பில்ட் பண்ணிருக்காங்க. அழகா உட்காந்து சாப்பிடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம் ஃப்ரெண்ட்ஸோட. அவ்வளவு நல்லா சூப்பரா செம்மையா பண்ணிருக்காங்க. மழை பெஞ்சா இங்க ஒதுங்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்களேன். இங்க வந்து அப்படியே இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி சூப்பரா கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாட நல்லா இருக்கு. நம்ம விளையாட நல்லா இருக்காது. அப்படியே இது உள்ள போயிடலாம் போடுவாங்க. வந்துட்டேன். இங்கேயும் பாருங்களேன், இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி பசில்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு இது பார்க்கவே. ஆனா இந்த நம்மளுக்கு வெக்கதான் தெரியாது, நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வராது. சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா பிளே பண்ணலாம் ஜாலியா, அப்படியே அழகா செட் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பார்க்ல எதுலாம் செம்ம பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த செதுக்குறதுதான் பயங்கரம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க தவளை. ஐயோ, வேற ஏதாவது தவளை உள்ள இருந்து வந்துட போகுது. சூப்பரா இருக்கு பாருங்களேன், பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க வேற என்ன இவங்க வந்து சும்மாலாம் வைக்கல, இந்த மாதிரி செதுக்குறது எல்லாம் சும்மா இல்லை, இதெல்லாம் இருக்குன்ற மாதிரிதான் சொல்றாங்க. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. திடீர்னு வரும், அந்த டைம்ல நம்ம வந்து சூதானமா இருந்திருக்கணும். ஆக்சுவலா இங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா வந்து உண்மையிலேயே வந்து எதுவுமே தெரியல. அவ்வளவு ட்ரீஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணி, அவ்வளவு செடி எல்லாம் வந்து கவர் பண்ணி இருக்கு. ஆக்சுவலா பயங்கரமா மழை பெய்யுது. அத பாருங்களேன், எதுவுமே தெரியல. அவ்வளவு ட்ரீஸ் வந்து கவர் பண்ணி இருக்கு மழை. சூப்பர், உண்மையிலே வேற லெவல். இது அப்படியே பாருங்களேன், இது வந்து ஏதோ நான் செலன்ற மாதிரி ஏதோ சும்மா வச்சிருக்காங்கன்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலா இது கேட்டேன் என்னன்னா, இது காதுல வந்து காதை வச்சோன்னா எதனா கேட்குமா, கேட்டு பார்க்கலாம் என்ன கேக்குதுன்னு. இங்க எங்கேயோ வந்து கிளி கத்துறதுலாம் வந்து இங்க கேக்குது, வண்டிலாம் போறது வேற கேக்குது. சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா இது வந்தோடனே இங்க காது வச்சு பாருங்க, நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க சூப்பரா இருக்குது. திரும்பி இது உள்ள போலாம் நம்ம. முதலடா பயங்கரமா இது பாரு, பிடிக்குவா முதல்ல பிடிக்குவா. பார்க்க பயமா இருக்குது. வேணாம் முதல்கிட்ட வச்சுக்க வேணாம். இவங்க வந்து சும்மா வச்சுக்கிறாங்களா இல்ல முதல்ல உண்மையிலேயே உள்ள எதனா இருக்கான்னு தெரியல. பார்க்க பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இந்த
ஸ்னேக்கோட சிலையை பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா ஒரு மாதிரி பயங்கரமா பயமா இருக்கு. அழகா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலால அங்கங்க வந்து இந்த மாதிரி உட்கார இடம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அது வந்து நல்லா சூப்பரா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கலாம். இந்த மாதிரி மரத்தை பார்த்தாவே நமக்கு என்ன தோணும்னா தொங்க தான் தோணும். நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து தொங்க முடியல, இது வந்து ஸ்டிப்பா இங்க கீழே இருக்கு. மாதிரி தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் இங்க தொங்குற மாதிரி இல்ல? மேல 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 போலாம், மேல போலாம், மேல போலாம். இங்க ஒருத்த ஈகல் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, வாங்க. செம்மையா இருக்கு இந்த சிலைல, சூப்பரா இருக்கு. தம்பி நீ ஈகல் மாதிரி தெரியல, பேரட் மாதிரி தெரியல. திடீர்னு என்ன இந்த கிளைய பூச்சி இழுக்கிறேன்ட்டு பாம்பு பூச்சி இருந்துட்டேன்னா ஐயோ வேணாண்டா, ரிஸ்க் எதுக்கு, நம்ம பாட்டுன்னு போயிடலாம். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வந்தா திடீர்னு அது வந்து கொடி வந்து திடீர்னு பாம்பா கூட இருக்கலாம், திடீர்னு பாம்பை பூச்சி தொங்கிடுவீங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இங்க வந்துட்டு நீங்க ஆக்சுவலா நீங்க போறீங்கன்னா கும்பலா போங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயா கேட்டு போங்க இங்க இருக்கவங்க கிட்ட. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு வழி மாறி போயிட்டீங்கன்னா வந்து கண்டுபிடிக்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு ஃபாரஸ்ட்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு இவங்க சொல்லும் போது. ஸோ போகும்போது கும்பலா போங்க, அப்படியே கும்பலாவே டிராவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். திடீர்னு வழி மாத்தீங்கன்னா கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது பார்த்து நீங்க டிராவல் பண்ணுங்க. காண்டா மிருகம்லாம் போட்டிருக்காங்க. காண்டா மிருகம்லாம் இருக்குமா? வேற சைட்ல வேற காட்டுறாங்க. காண்டா மிருகம் தே வந்துட போறடா, வந்தா ஓடும் மணி கேட்டுருவோம். காண்டா மிருகம் சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் கேட்கணும். டாங்கி எல்லாம் போட்டுருக்காங்க. டாங்கி வந்தா சமாளிச்சுலாம். மேல எல்லாம் புள்ளியில இதெல்லாம் போட்டுருவாங்க, சீட்டாலாம் போட்டுக்கிறாங்க. இது என்னன்னே தெரியலையே, இது பூங்காவா இல்ல என்ன மேன் விசஸ் வைல்டு தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்களை எரியாமைக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கற்கள் எல்லாம் எரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பூச்சி கீச்சி அது மேல படம், அப்புறம் பறவைலாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் படம், உள்ள வந்து பாம்பு கீம்பெல்லாம் இருக்கும். ஸோ அது மேல படம்னு சொல்லி அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஆக்சுவலா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் முன்கூட்டின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த பாலம் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க, இரும்புல இருக்கு. அப்படி போனீங்கன்னா மேல ஒரு ஜம்முன்னு ஒரு இடம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து லவ்வர்ஸுக்கான மஜா, ஜாலியான வேணாம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. லவ்வர்ஸ் வந்துருவாங்க அப்புறம். அப்படியே மேல வந்தா கீழே நம்ம வந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி இடம்லாம் நிறைய பார்த்தோம்ல. இப்போ வந்து மேல ஏறி வந்து அங்க வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாருங்களேன், சூப்பரா இருக்கு, செம்மையா அழகா உட்காந்து ஒரு மாதிரி இந்த கிளியோட சவுண்ட்லயும் பறவைங்களோட சவுண்ட்லயும் ஜாலியா உட்காந்து ஜம்முனிங்க வந்து அழகா இந்த கிளியோட சவுண்டும் பறவைங்களோட சவுண்டும் கேட்டுன்னு சும்மா ஜம்முனி இப்படி உட்காந்து இப்படி போயிட்டு இப்படி படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அடி ஒரு சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த சவுண்டு, கிளி கி சவுண்டு, அந்த கொக்கோட கொக்கோ சவுண்டு, பறவைகளோட சவுண்டு, பா வேற நல்லா சூப்பரா கட்டிக்கிறாங்கப்பா, மஜாவா சூப்பரா இருக்கு. எல்லாம் அப்படியே மதியானம் சாப்பிட்டு நல்லா மதியானம் வந்து இங்க உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராதவங்க எல்லாம் இங்க வந்துருங்க. உண்மையிலேயே சாப்பிட்டு நல்லா சூப்பரா தூக்கம் வரும் இங்க உட்காந்தீங்கன்னா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து போகக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலேயே போறதுக்கே பயமா தான் இருக்கு. ஐயோ ஏதோ சோறுடா, ஒன்னும் பண்ணாதுன்றாங்க பாம்பு. ஆனா பாம்புக்கு என்ன தெரியுமான்னா, சவுண்ட் எல்லாம் வருது, பாம்பு ஒரு பாம்பை பார்த்துட்டேன், போயிடுச்சு. ஒரு பாம்பை நான் பார்த்துட்டேன், ஆனா போயிடுச்சு. அது விட்டது தான் நல்லது. அதை பாட்டுன்னு போட்டோம், நம்ம பாட்டுன்னு போலாம். ஆக்சுவலா அந்த உள்ள இருக்க பார்க்கோட வரைபடம் இங்கதான் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா நான் இது பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். இது வந்து ஒரு சிலையா தான் பார்த்தேன். இவன் வந்து சிலை மாதிரி இல்ல, பேரட் மாதிரி தான் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தேன்.
பாம்பு கீரி புல்லெல்லாம் பார்த்தா பாம்பு தான் என்னால பார்க்க முடியல. நல்ல வேளை தப்பிச்சுட்டு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா பாம்பு பார்த்தா